நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சங்கீதம் 4:5 நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை தேடி வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவருடைய சபை கூடி வருதலை விட்டு விடாம பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்காக பயந்து அவருக்கு நம்ம உண்மையா இருந்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது. இன்னொரு விதத்துல நம்பிக்கையா இருப்பது எப்படின்னா, பாவத்தை செஞ்சு பாவத்திலே வாழ்ந்து பாவத்தையே பேசி பாவத்திலே நடந்து எல்லா பாவத்தையும் துணிகரமா செஞ்சு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பது. அப்படிப்பட்டவருடைய நம்பிக்கை நிச்சயமா அது வீணாதான் போகும். அவருடைய நம்பிக்கைக்கு பலன் கிடையாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு அவ்விதமாய் சொல்லித் தரவில்லை. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். இன்னைக்கு நம்ம ஏசப்பா மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா நீதியின் பலிகளை செலுத்தணும். நீதியின் பலிகள்னா என்ன? கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருக்காக ஓடுவது, கர்த்தருக்காக பரிசுத்தமா இருப்பது, கர்த்தருக்கு பயந்து வாழ்வது, கர்த்தருக்கு உண்மையா இருப்பது, கர்த்தர் சொல்லுகிற வசனத்துக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருடைய வார்த்தையின்படி கை கொண்டு நடப்பது, இதெல்லாம் நீதியின் பலிகள். அவர் என்னென்ன சொல்லித்தராரோ அதையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா அவர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நீதியின் பலிகளை செலுத்தி நாம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணுமே தவிர பாவத்துல வாழ்ந்து கொண்டு நான் ஏசப்பாவை நம்புறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நம்பிக்கை நிறைய பேர் அதுக்கு பலன் இல்லாம போயிடுறாங்க. அதனாலதான் நீங்க நிறைய பேர் ஏசப்பாவை குறை சொல்றாங்க. நான் ஏசப்பாவை நம்பினேன், ஆனா ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவங்க பாவத்தை செஞ்சு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றது நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. நாம் நீதியின் பலிகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு நமக்கு நன்மை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். நீதி